Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தி. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தின் 5ஆம் நாள் இன்று நடைபெற்று வரும் நிலையில் மீண்டும் வடகலை தென்கலை மோதல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் துரை வெங்கடேஷ். வணக்கம் துரை வெங்கடேஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இந்த உலக புகழ்பெற்ற அத்திவரதர் எழுந்தருளிய காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் பிரம்மோற்சவமானது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று கொடியேற்ற நாட்களுடன் தொடங்கியது. இந்த பிரம்மோற்சவத்தினுடைய காலையிலும் மாலையிலும் வெவ்வேறு வாகனங்களிலே முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து வரதராஜ பெருமாள் காட்சியளிக்கிறார். அந்த வகையில இந்த உற்சவத்தினுடைய 5ஆம் நாளான இது மோகினி அலங்காரத்தை வரதராஜ பெருமாள் வீதி உலா பல்வேறு முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து காட்சியளித்துள்ளார். இந்த உற்சவத்தின் போது பேருந்து நிலையம் அருகே வந்து கொண்டிருந்த போது பின்தொடர்ந்து வந்த வடகலை பிரிவினரும் தென்கலை பிரிவினரும் இந்த சோஸ்திர பாடல்களை பாடும்போது தென்கலை பிரிவினருடன் பாடுவதில் இருவருக்கிடையே வாக்குவாதமானது ஏற்பட்டு நடு சாலையிலேயே சாமியினுடைய அந்த வாகனத்தை நிறுத்தி அந்த இரண்டு தரப்பினருக்கிடையே அந்த மோதல் போக்கானது நடு சாலையிலேயே நடைபெற்றது. இதனை அடுத்து அந்த பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அந்த இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தி இரு தலைவர்களுடைய வாக்குவாதத்தை ஏற்பட்டு அந்த வாக்குவாதத்தை தொடர்ந்து சமரசமானது எட்டப்பட்டது. அங்கிருந்து தொடர்ந்து தற்போது சாமியானது வீதி உலாவ திருக்கோவிலை மீண்டும் சென்றடைந்துள்ளது. ஒவ்வொரு தினமுமே ஒவ்வொரு வேலையுமே தொடர்ந்து இந்த வடகலை தென்கலை பிரிவினருக்கிடையான மோதல் நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில இதுக்கு இந்து சமய அறநிலையத்துறை இதுக்கு உரிய கடிவாளம் கட்ட வேண்டும் என இந்த பொதுமக்கள் தங்களது கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி துரை. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.